அல்லேலூயா. ஆண்டவருடைய செயல் எல்லாவற்றையும் கவனிங்க. அவர் முன்பு செய்துவிட்டு பின்பு எதிர்பார்க்கிறார். முதல்ல அவர் நேசிக்கிறார், நேசத்தை எதிர்பார்க்கிறார். முதல்ல அவர் நமக்காக பலியாகிவிட்டார், நான் அவருக்காக பலிக்கு ஈடாக என்ன செய்கிறேன்? அவர் உங்களுக்காக பலியானார், நீங்கள் அவருக்கு ஈடாக என்ன செய்கிறீர்கள்? வேற ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. ஆண்டவருக்கு ஈடு என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் பலியானதுக்கு போய் நம்ம எதை ஸ்பெஷலாக கொடுக்கறது? ஒன்றையும் கொடுக்க முடியாது. ஆனால் ஒன்றை கொடுக்கலாம். என்ன தெரியுமா? உங்கள் மூலமாக ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டால் நீங்கள் இயேசுவை அறிவித்து அந்த நபரை உங்கள் மூலமாக அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் நீங்கள் செய்வீர்கள் என்றால் அதுவே அவர் உங்களுக்காக சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை ஈடுகட்ட ஒருவருக்கு நேராக நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதுதான் அந்த ஈடு. வேற எந்த ஈடும் நம்ம கொடுக்க முடியாது, வேற எந்த வழியும் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் போது தான் பரலோகம் சந்தோஷப்படுது. அப்போ ஆண்டவர் அன்பு கூர்ந்து எனக்காக ஒன்றை செய்ய வருகிறார். அப்போ செய்ய வருகிறவர் அவருடைய செயலுக்கு ஈடாக நான் செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்றால் அவருக்கு ஈடு கொடுப்பது ஆத்துமா தான். ஆமென். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுதே, இத்தனை வருஷத்தில் எத்தனை பேரை நீங்கள் ஆத்துமா ஆதாயம் செய்திருக்கிறீங்க? அதை எப்போ நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் பரலோகம் உங்களை குறித்து என்ன செய்யும்? சந்தோஷப்படும். உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதி ஆயிடுச்சுன்னா இந்த பூமியில் உங்களை தடுக்க ஒருவரும் இல்லை.